ஃப்ரெஷ்ஷா மசாலாவை எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு பண்ற இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு தனியா, சீரகம், மிளகு போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட 15 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் 2 துண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து 2 நிமிஷம் கிளறி விடுங்க. இது நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் க்ளீன் பண்ணி வச்ச நாட்டுக்கோழி சேர்த்து 2 நிமிஷம் எண்ணெயிலேயே கிளறி விடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம அரைச்சி வச்ச மசாலா விழுத சிக்கன்ல சேர்த்துக்கோங்க. 2 1/2 கப் தண்ணியை ஜாரில் ஊற்றி நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி 8லேருந்து 10 விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. வீடே மணக்கிற அளவுக்கு சும்மா கம கமன்னு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. இட்லி, தோசை, பூரி, பரோட்டான்னு எல்லாத்தோடையும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.